நீதி தவறாது இந்த ஆட்சியிலே கொலை கொள்ளை கற்பழிப்பா அதற்காக நீதி கேட்டு வந்திருக்கின்றாயா? டேய் நீதி கேட்கறா நீதி நீதியாவது அம்மா எங்க பார்த்தா இருக்கிறது என்ன கேசுனே வைக்க போற கேசு காரணமா தான் தூக்கி வந்துக்கிறான். நடந்தது என்ன? ஐயா கொலை கொலை மாபெரும் கொலை ஐயா கொலை கொலையா கொலை என்று எடுக்கிறது. இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்க பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செஞ்சதே நீ தானடா. நீதி தவறாத நமது நாட்டில் இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். ஒரு சாட்சி காட்டுற குட்டா இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவர் கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக கண்ணம் கோட்டானவர்களே இதற்கு சரியான நீதிபதி. நீதி தவறாத நமது நாட்டிலே உண்மைதான். ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தது நம்மள போல பயின்றுவான். கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? யார் என்று உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் பரவச்சது. கொலை செய்தவனா? இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவன் மன்னா யார் தெரியுமா? யாரு சொல்றா? பயப்படாத, நான் இருக்கேன். பயப்படாத, சொல்லு. கம்பெனில நீ இருக்கிறதுனால தாண்டா பயமாக்குது. அந்த பயம் கடைசி வரைக்கும் இருக்கு. யார் சொல்லி பார்க்கலாம்? யாரு? ஐயோ ஐயோ முறுக்குறாடி அம்மா. எவனோ கொலை பண்ணா எவ்வளோ சொல்லு. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாற்றி. கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தவன். ஆமாம், இந்த கொலை செய்தவன் யாரப்பா? ஐயா இந்த கொலையை செய்தவன் உங்கள் நாட்டில் தான் இருக்கின்றார். இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றார். இந்த நீதிமன்றத்திலா? யார் அந்த சதிகாரன்? கற்பழித்து கொலை செய்த அந்த கொடியவன் யார் தெரியுமா? அந்த கொடியவன் யார் தெரியுமா? உன்னாட்டு அமைச்சர் ஐயோ பாலகோல மாட்டிக்கணும். உங்களுக்கு தெரியாதா? நானா கொலை செய்திருப்பேன். இல்லை ஐயா, கொலை செய்தவன் இவன் தான். அரண்மனைக்கு அனுமதி இல்லாமல் வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து கொலகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்திலே வந்து இந்நாட்டு அமைச்சரை பற்றி தரகுறமாக பேசுகின்றாய். பேசலாமா? அவர் யார்? எப்பேற்பட்டவர்? நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அரும்பாடு படுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலகாரன் என்று விளக்கின்றாயே. கொலகாரன் என்று உரைத்த எனக்கு என்னவோ அமைச்சர் மீது தான் சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேர் சபையில் அமைச்சரை மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக நான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பெண் யாருடா எனக்கு தெரியாது. என்னை நம்புங்கள். கொலைகாரன் நான் அல்ல. மேலே பூமாதேவி, கீழே ஆகாவிட சாட்சியாக பூமாதேவி கால கலப்பிக்கிறா. கையில ஒதுக்குறானுங்க. தோலை உரிப்பானுங்க வாங்கிக்கணும். அப்பா எனக்கும் அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கிறது. என்ன சொல்ற? அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அது செவிடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாத வாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். அமைதியாக இருக்க வேண்டும். இப்போதுதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயாக வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தையை பார்ப்பதற்காக. பெரியவர்கள் நாங்கள் பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ வாழாடக்கூடாது. கொலைகாரனால் இதற்கு வந்து நாங்கள் தேட போகிறோம். இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர் என்று வித்தியாசம் கிடைக்காது. யார் வேணாலும் நீதி எடுத்துக்கொள்ளலாம். அப்பா
சரியான முறையில் விசாரித்து இவனுக்கு நீங்கள் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். ஆகட்டும் அம்மா. நேரம் டேய் கூசட்டியா அடங்க சொல்ற கோயம்பு சத்தியா கண்டால் பார்ப்பது போய் உண்மை காதால் கேட்பது போய் உண்மை தீர விசாரித்து இந்த ஏழை பெண்ணை கொலை செய்தவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமடா. உண்மை உண்மையாக உண்மை ஏய், என்ன உண்மை? ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்க பத்தாமரக்குளம். ஒற்றாமரை குளம். பையன் உக்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். நான் எதுக்கு சொல்லு கிளம்பலாம் நம்ம. நம் நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் அதிகம். எதனா புளியுங்க எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். அண்ணா மறக்கப்படாத உண்மை இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே உண்மைதான். அப்படியோ இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இருந்தால் இதற்கு யாரா சாட்சி? இந்த குலைக்கு சாட்சியா இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சியா. ஐயா நஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவை மனசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவை மனசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவசாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவசாட்சி. மக்கள் அரங்கத்தில் வரா அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஆண்டவா, இறைவா. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று சாட்சியா இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கின்றீர்களே? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியை நான் யாரையா சொல்லுவது? யாருன்னா சொல்றாரு நான் யாரையா சொல்லுவது? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி ஐயா. அந்த கடவுள் தான் சாட்சி. அந்த கடவுள் இருவருக்கும் கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சியா விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்க கடவுள் சாட்சி என்று சொல்கிறான். அந்த கல்லாக இருக்கும் கடவுள் வந்த சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தானா ஊர்ல எத்தனை நாட்டாபக்கார மாட்டுவான் தெரியுமா? கண்டிப்பாக எல்லாரும் மாட்டுவாங்க. கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. உனது கண்ணால் பார்த்த கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும். ஏய், கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டும். கொலை நடந்த இடம் கொட்டாவரை குளம். இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? யார்? இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகத்தி ஐயா. சூட்டிடா என் தங்கச்சி ஐயா. உனது பெயர் என்னுடைய பேர் சுந்தர் ஐயா. சுண்டுலா சுண்டுல ஒரு பேரா? ஏய், கருப்பு சுண்டலா வெள்ளை சுண்டலா? சைதானி
அவளுடைய தங்கையா? அவளுக்கு நீ அவளோ உனக்கு தங்கை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தங்கைக்காக இந்த அதற்கு ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்காது. சொந்தக்காரர் சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது. சாட்சி இல்லா வழக்கு சாரிரமில்லாத சங்கீதம் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. பிடத்தை தூக்கி நடுறா. சொந்தக்காரன் சாட்சி சொன்னா செல்லாதரா. உருளா சண்முகம் வண்டி போ. என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா? செல்லாதுடா. இந்த ரத்த சம்பந்த உறவு சாட்சி செல்லாதா? செல்லவே செல்லாது. ஐயா, என் தங்கையின் சாவிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வந்தீரே. என் தங்கையின் சாவிற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தது. ஐயா, என் தங்கச்சி நான் எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா? செல்லமா வளர்த்தையா. ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் சந்தோஷமாக வளர்த்தையா. ஒரே தங்கை ஒப்பற்ற என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமையில் வாடுகின்றனோ, இந்த ஏழை என் வயிறிலிருந்து உங்களுக்கு சாபத்தை தர போறேன். என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தலைமையில் வாடுகின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ, அதே போன்று உன் நாட்டிலிருந்து மக்களிலிருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளிலிருந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை ஒரு வாக்கு சொல்லுங்க. என்ன சொன்னாவ? செவுட்டு மண்ணா என்ன சொன்னாவ? நீ அங்க தான் நின்னுங்கற. ஏழை கொடுத்து சாவியில கடை படிக்கும். அமைச்சரே, கவலை வேண்டாம், அமைதியாக புறப்படுங்கள். ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா? பலிக்கும். உன் வீட்டையும் உன் நாட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது கவலை என்ன கவலை? கலையற்றும். அனைவரும் செல்லலாம்.